ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அனுஷா தமிழ் கஃபே. நம்ம இன்றைக்கி கேரளா ஃபேமஸான இஞ்சி புளி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிய விட்டுக்கோங்க, கருகிடக்கூடாது. வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு ரெண்டையுமே தாளிச்சிக்கலாம். தாளித்ததுக்கப்புறமா நான் ஒரு 50 கிராம் வந்து இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பொடியாக தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மண் இல்லாமல் பொடியாக கட்டுத்துட்டுக்கோங்க. நான் 5லேருந்து 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாத்தூளும் போட போகிறோம், அதனால் 6 பச்சை மிளகா போதும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, இது 3ஐயும் போட்டு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை 3ஐயும் போட்டு அடுப்பில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு, நான் இப்போ ஒரு பெரிய சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். புளியோட பச்சை வாசனை எல்லாம் போட்டும் இஞ்சியும் வந்து நல்லா வெந்திருக்கும். நம்ம வதக்கினதுலேயே இஞ்சி புளி எல்லாம் சேர்த்து வரட்டும். இது கூட நம்ம நல்லா கொதித்து வந்துடுச்சு பார்த்திங்களா. இப்போ இது கூட நான் வெல்லம் இருக்குல்ல, மண்டை வெல்லம், அது வந்து ஒரு 1/2 இது மண்டை வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்கும், அதனால் 1/2 மண்டை வெல்லம் போடுறேன். மண்டை வெல்லமும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். மண்டை வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ வந்து நம்ம இஞ்சி புளி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் லாஸ்ட்டில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க மேலாப்பில், இப்போ இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எல்லா வெரைட்டியான டிஷ்க்கும் வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching. Subscribe my channel.